ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீக் நாங்கள் என் ஃப்ரெண்டுக்கு பிசி பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பல்லாவரம் சந்தை கிளம்பிட்டோம். அங்கே எதனா பிசி பில்ட் பண்ணுறதுக்கு சீப்பான பொருள் என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இது மாதிரியான கண்டென்ட்டை உங்களுக்காக நான் கொண்டு வரேன். வாங்க வீடியோவில் போகலாம். பல்லாவரம் சந்தையோட ஸ்டார்டிங்கில் நிறைய யூஸ்டு டேப் இருந்தது. ஸோ அதில் சம் டேப் வந்து ஒர்க் ஆகும், சம் டேப் ஒர்க் ஆகாது. நம்ம தான் பார்த்துருக்கணும். அவங்க ரேட் எப்பவுமே ஓரதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்கெயின் பண்ணி குறைஞ்ச விலைக்கு அதை கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஃபுல்லாக ஆல் டிஸ்க் ஒரு அண்ணா வச்சிருந்தாரு. அந்த ஆல் டிஸ்கில் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பிராண்டு தான். ஸோ வந்து 500 GB 1 TB வரைக்கும் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து பிளைண்டாக வாங்கி போகாதீங்க. நீங்கள் கூட எதனா பிசி அதோட கேபிளாக கொண்டு போங்க. நீங்கள் வாங்குற மாதிரியாக இருந்தால் கேபிள் செக் பண்ணி வாங்கி. நான் ஒரு லேப்டாப் கொண்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணியிருப்போம். ஆனால் இது பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நிறைய டேமேஜ் இருந்தது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு கடைக்கு போனோம். இந்த நிறையா கிடைக்கும். ஸோ அப்படியே போகும்போது நிறையா அந்த ஹெட்செட்டு ஒயர்லாம் இருந்தது. ஸோ நமக்கு எதுவும் தேவைப்படலை. நமக்கு எதனா தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்புலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து யூஸ்டு லேப்டாப் பார்த்தாலே தெரியுது. அங்கே ஒரு சர்வர் கேபினெட் இருந்தது. உங்களுக்கு யாரா தேவைப்பட்டால் போய் வாங்கிக்கோங்க. அது வந்து பிசி கேபினெட் கிடையாது, அது ஒரு சர்வர் கேபினெட்டு. நாங்கள் பிசி கேபினெட் வந்து அது வாங்கியிருப்போம். அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட பேட்ரிஸ் இருந்தது. ஸோ வந்து உங்கள் மாடலுக்கு என்ன பேட்டரி என்ன உபயோகிச்சுன்னா இங்கே போய் செக் பண்ணி உங்களோட லேப்டாப்போட பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. தென் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் டிஸ்க் இருந்தது. இங்கே 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிசிக்கான ஹார்ட் டிஸ்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கான ஹார்ட் டிஸ்க், ரெண்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பேப்பர் சுற்றி இருந்தால் அதை பேப்பர் ரப் பண்ணியிருந்தால் அதெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணது. ஸோ பேப்பர் ரப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செக் பண்ணாது. ஸோ அதோட ரேட்லாம் கம்மியாக சொன்னாங்க, 500 அந்த மாதிரி. அவங்க ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட சொன்னாங்க. ஆன்லைன்லேயே அதே ரேட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த எஸ்எஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க 2000 சொன்னாங்க. ஆனால் வந்து அது அவ்வளோ ஒர்த்தே இல்லை எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வாங்க இஷ்டம் கிடையாது, நான் போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மதர் போர்டு இருந்தது. ஸோ மதர் போர்டில் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். நீங்கள் பிசி பில் பண்ணுறது மதர் போர்டு வாங்கிக்கலாம். அவங்க வந்து 5000 சொன்னாங்க மதர் போர்டு. ஆன்லைன்லேயே 5000 தான். ஸோ நாங்கள் ஒரு 1500 கிட்டே வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் வந்து ஒரு கம்பைன்ட் ஹார்ட் டிஸ்க் வாங்கி சர்வர் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது அவங்க ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பரை சுற்றி வச்சுருந்த ஹார்ட் டிஸ்கில் 2000 கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஆனால் வந்து ஒரு 1000 rupees கேட்டு வட்டம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபிஷிங் ராட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபிஷிங் ராடை பொறுத்த வரைக்கும் அவங்க சீப்பான ரேட்டே கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இந்த முள் வாங்கியிருக்கோம் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கே 3 முள் இருந்திருந்தாங்க. இந்த ஃபிஷ் பிடிக்கும் அந்த ஹேண்டிலு, அப்புறம் வந்து ஃபிஷிங் ராடு, அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் அங்கே இருந்தது. உங்களுக்கு யாருன்னா ஃபிஷிங்கில் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பல்லாவரம் சந்தையை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்களே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய அந்த ஃபிஷ் ரிலேட்டடான ஐட்டம் வச்சுருந்தாங்க. அந்த அவங்ககிட்டயே கேட்டிங்கன்னா அவங்க ஐடியா சொல்லுவாங்க. நாங்களும் ஒரு ராடை எடுத்து பார்த்தோம். எல்லாமே செம குவாலிட்டியாக இருந்தது. அந்த ராடெலாம் பார்த்தீங்கன்னா 1500 700 அந்த சொன்னாங்க. பட் நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக. அவங்ககிட்ட கம்மி பண்ணால் அவங்க கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அவ்வளோ பைசா ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. அது பார்த்தீங்கன்னா வாட்ச் செக்ஷன் போனோம். ஆக்சுவலாக பல்லாவரம் சந்தையில் பியூட்டி என்னன்னா, இங்கே இருக்க வாட்சில் எதனா ஒன்று உங்களுக்கு வாட்ச் பற்றி நல்லா தெரியும்னா இங்கே கொஞ்சம் ஹை குவாலிட்டியான வாட்சில் அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சினா எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா பவர் பேங்கில் நிறைய ஸ்கேம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 100 கொடுத்துருந்த பவர் பேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா 300 500 மாற்றிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒர்த்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்ட்டு. பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் பேட்டரியோட சைக்கிள் இருக்குது. இப்போ ஒரு பேட்டரி வந்து ஒரு 2000 சைக்கிள்னால் அந்த சைக்கிள் வரைக்கும் தான் அதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி அதெல்லாம் தாண்டிட்டு இருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு சார்ஜ் ஏறும், லைட்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு 1 டைம் சார்ஜ் ஃபுல் பண்ணோம், உடனே அந்த பவர் பேங்கோட யூஸ் இல்லாமல் போய்டும். ஸோ அதனால் வந்து பவர் பேங்க் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த உப்பாமல் தென் வந்து செக் பண்ணி வாங்குங்க. அது ஒர்த்தாக இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 200 300 வாங்க, அதுக்கு மேலே வாங்காதீங்க. ஸோ பல்லாவரம் சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசி நீங்கள் பில் பண்ணணும், ஒரு மினிமலாக ஒரு யூஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஒர்க்கு, ஒரு பிடிஎஃப் ஒர்க்கு, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு பில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பல்லாவரம் சந்தை ஒர்த்து தான். ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 நீங்கள் ஒரு பிசியை வந்து ஒரு மேக்ஸிமம் பில்ட் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராடக்ட்லாம் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. நான் உங்களுக்கு இது மாதிரியான கண்டென்ட் கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.